அஜித்குமார் சித்திரவதை செய்யப்பட்டதை வீடியோ எடுத்த தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக டிஜிபி அலுவலகத்திற்கு வீடியோ எடுத்த நபர் பரபரப்பு புகார் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். அஜித்குமார் லாக்அப் மரண விவகாரத்தில் போலீசார் அவரை கடுமையாக தாக்கி சித்திரவதைக்கு உட்படுத்தினர் என்பதற்கு முதலில் ஒரே ஆதாரமாக இருந்தது பிளாஸ்டிக் லத்தி உடைந்து சிதறி கிடந்ததன் காட்சிகள்தான். போலீசார் அஜித்குமாரை கடுமையாக தாக்கி பல கொடுமையான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தினர் என்பதற்கு அவரது பிரேத பரிசோதனை அறிக்கையே போதுமான ஆதாரமாக இருந்தாலும் அதை நிரூபிக்கும் வகையிலான நேரடி ஆதாரம் எதுவும் வெளியாகவில்லை. ஏன் உயிரிழந்த அஜித்குமாரின் உடலில் இருந்த காயங்கள் அடங்கிய புகைப்படம் கூட வெளியாகவில்லை. அந்த அளவுக்கு சிறு ஆதாரம் கூட கசிந்துவிடக் கூடாது என்பதில் தெள்ளத் தெளிவாக இருந்துள்ளது போலீஸ். இந்த நிலையில்தான் அஜித்குமாரை போலீசார் ரணக்கொடூரமாக தாக்கும் வீடியோ வெளியாகி தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த வீடியோவில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் 5 காவலர்களில் சங்கர மணிகண்டன் மற்றும் ஆனந்தன் ஆகியோர் மப்டியில் அஜித்குமாரை லத்தியால் தாக்குவதும் வலியால் அஜித்குமார் கதரும் காட்சிகளும் அதில் இடம்பெற்றிருந்தது. அதுவரை அஜித்குமார் அனுபவித்த போலீசாரின் அரக்கத்தனமான சித்திரவதைகளையும் தாக்குதலின் வழியை வார்த்தைகள் மட்டுமே உணர்த்தி வந்த நிலையில் அத்தனை கொடுமைகளையும் காட்சிகளாக விளக்கியது அந்த வீடியோதான். அஜித்குமார் பணிபுரிந்த அதே கோவிலில் ஊழியராக பணியாற்றி வரும் சத்தீஸ்வரன் என்ற ஊழியர் கோவிலின் பின்புறத்தில் உள்ள கழிவறையின் ஜன்னல் வழியாக அதனை வீடியோவாக எடுத்திருந்தார். இது அஜித்குமாரின் மரணம் லாக்அப் மரணம்தான் என்பதை அழுத்தமாக நிரூபிக்கும் வகையில் இருந்தது. இந்த நிலையில் தன் மீது வீண் பழியை சுமத்தி வழக்கையே திசை திருப்பும் முயற்சிகளில் சிலர் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் சத்தீஸ்வரன். அதாவது நகைகளை திருடிய புகாரில் கோவில் ஊழியரான அஜித்குமாரை சத்தீஸ்வரன் தான் முதலில் அடித்து போலீசாரிடம் ஒப்படைத்ததாக ஒரு பொய்யான கட்டுக்கதையை உருவாக்கி இந்த வழக்கில் அவரும் குற்றவாளி என்பது போன்ற கட்டமைப்பை சிலர் உருவாக்கி வருவதாகவும் கூறினார். அந்த மாதிரி நாங்கள் தான் அடித்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சுன்ற மாதிரி, நாங்கள் தான் முதல்ல அடித்து அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லலை. எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு. அங்கே ஊர்க்காரங்களும் தெரியும். ஊர்க்காரங்கிட்ட அன்றைக்கே வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி சக்தின்ற பையன் தான் அடிச்சாராம்ல, அடிச்சு பண்ண அந்த ஒப்படைச்சாரான்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த மாதிரி நினச்சிதான் நான் அந்த வீடியோ நான் எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது. அது எல்லாத்தையும் வேணால் கேட்டுக்கிட்டேன். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அது விசாரணையில் தெரிஞ்சிடும், யார் என்னன்னு தெரிஞ்சிடும். அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அதில். ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நாவு கூசாமல், இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான். ஆனால் நான் என்னையே அவனை இந்த இதில் சம்மந்தப்படுத்துன்ற வகையில் இப்படி பேசுறது ரொம்ப மன உளைச்சல் இருக்கு இந்த 2 நாளாக. அது மட்டுமின்றி அஜித்குமாருக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்த வீடியோ ஆதாரத்தை சத்தீஸ்வரன் துணிந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததை பார்த்து பலரும் அஜித்குமாருக்கு நீதி கிடைக்க சாட்சியம் அளிக்க முன்வந்ததாகவும், ஆனால் தற்போது தனக்கு கொடுக்கப்படும் மிரட்டல்களையும் நெருக்கடிகளையும் பார்த்து அவர்கள் பயந்து பின்வாங்குவதாகவும் கூறினார். இதில் கைது செய்யப்பட்ட 5 காவலர்களில் ஒருவரான தனிப்படை காவலர் ராஜாவுக்கு பல ரவுடிகளுடன் தொடர்பு உள்ளதாகவும், அவர்கள் மூலம் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் கூறினார். கோர்ட்டே அன்னைக்கு ஹைகோர்ட் டைரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் அது யாருக்கு, ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என் உயிர் போனால் கூட நான் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் இது நான் வந்தவனை தான் என்னை சார்ந்து வந்த மற்ற சாட்சிகளும் ரெடி ஆனாங்க, ஒரு சிலர் பயந்தவங்க கூட. ஆனால் இன்னைக்கு அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னையை பற்றி கவலைப்படலை. நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன். நீதிமன்றத்தில் கண்டிப்பாக அதை நான் சொல்லுவேன். அவரோட ஃபுட்டேஜை, அவரோட கால் ஹிஸ்ட்ரியை, ராஜான்ற ஒரு கால் ஹிஸ்ட்ரியை, யாருக்கு பேசினார் குற்ற பின்னணி உள்ளவங்களோட கால் ஹிஸ்ட்ரியை வாங்கி செக் பண்ணுங்கள்.
என்னைய பற்றி யார்கிட்ட சொன்னாருன்றது விவரம் அதிலேயே தெரிய வரும். நான் அது யார்கிட்ட சொன்னார்னு சொல்ல விரும்பலை. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் அவதூறு பரப்புவதாகவும் இதில் தனது உயிரே போனாலும் பரவாயில்லை என சத்தீஸ்வரன் கூறியது நெஞ்சுருக்கும் விதமாகவே இருந்தது. அஜித்குமாரின் உடலில் மொத்தமாக 44 இடங்களில் காயங்கள் இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த நீதிபதிகள் மாநிலம் தனது குடிமகனையே கொலை செய்துள்ளது என்று வேதனை தெரிவிக்கும் அளவுக்கு அராஜகத்தை நீட்டியது மட்டுமின்றி சாட்சியாக இருக்கும் நபரையே குற்றவாளியாக்கும் அளவுக்கு அதிகாரத்தின் ஆணவத்தில் காவல் அதிகாரிகள் ஆடிக்கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சத்தீஸ்வரனுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சத்தீஸ்வரன் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பது எந்த அளவுக்கு அஜித்குமார் விவகாரத்தை மூடி மறைப்பதற்கான சதி வேலைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது என்பதை அப்பட்டமாக காட்டுகிறது.